திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் முதப்பிலணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொன்ற பதம் போற்றி, ஊழிமலை திருவாதபோர் திருத்தாள் போற்றி. தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த விழா இன்பன மக்காவானும் எந்த உயிர்தான் ஆகுவானும் சரணாகுவானும் அரட்கோனாகுவானும் குரு. தொண்டர் சேர்ப்பருவார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அன்பார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். நண்பர்களே, இன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குருபூசை விழா நாளாகும். வருஷம் ஆடி மாதம் 29ஆம் தேதி ஆடி சுவாதி. சித்திரை சதயம் அப்பர், சிறந்தவை ஆசி மூலம் அத்தரை பணி சம்பந்தர், ஆனிமா மகத்திலந்த முத்தமிழ் வாதவூரர், முதிய நல் ஆடிதனில் சுத்தமாம் சுவாதி நாடில் சுந்தரர் கைலை சேர்ந்தார் என்பது அவர்களுடைய நால்வருடைய வரலாற்று பதிகமாக அமைகின்றது. பெருமக்களே, இன்று நமது அருள்மிகு முக்கண்ணப்பர் திருக்கோயிலிலே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜை விழாவாக சில நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. முதலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய துதியை சொல்லி மேற்கொண்டு தொடர்கின்றேன். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வடக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே, இரு மனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உயர் பெருமணச்சீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெம்மான் என்றும் திருமண கோலப் பெருமாள் மறைப்பெருமான் எமது குல தெய்வமாமான். திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இந்த விழாவானது சென்ற ஆண்டு தடைபட்டு போயிற்று. இருப்பினும் பேரருளின் கருணையினாலே இந்த ஆண்டு அதை விரிவாக கொண்டாட நினைந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக, கொரோனா தொற்றின் காரணமாக அரசு கட்டளைக்கு ஏற்ப இந்த விழாவானது சில பல அன்பர்களுடன் கூட்டு முயற்சியினாலே எளிமையாக நடைபெறுகின்றது. இந்த விழாவை இப்படி நடத்துவதற்கு நாம் பல ஆண்டுகள் முயன்று இந்த திருக்கோயிலை நிறுவி அதை ஒரு சமுதாய கூடமாக ஆக்கி பொதுமக்கள் அனைவரும், இந்த ஊர் மக்களும் சுற்றிலுள்ள கிராம மக்கள் அனைவரும் சைவ நெறியிலே முழுமையான அறிவு பெற்று சைவ நெறியை தழுவி அதிலே இருக்கக்கூடிய தேனினமனிய தேவார திருவாசகங்களை ஓதி உணர்ந்து பெருமானுடைய வழிபாட்டிலே ஈடுபட்டு இந்த உயிர் இறுதியில் பெருமானுடைய திருவடி அடைய வேண்டியதற்கு பக்குவமாவதே எல்லா உயிர்களும் விரும்பக்கூடிய ஒரு செயலாக அமைகின்றது. அந்த நிலையிலே இங்கு இந்த
முக்கண்ணப்பர் கோயில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக குமணன் காலத்தில் குழுமத்தை ஆட்சி செய்த குமணன் இப்பொழுது குழுமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோட்டையை அவனுடைய இருப்பிடமாக கொண்டு ஆண்டு வந்த காலத்திலே வடகிழக்கு திசையிலே 3 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள இந்த மடத்தூரிலே கள்ளிமரங்கள் நிறைந்த காடாக இருந்த தலத்திலே அந்த கள்ளிமரத்தையே தலமரமாக கொண்ட பெருமான் இருந்ததாக புறநானூற்றிலே 260வது பாடல் தெளிவாக விளக்குகின்றது. அதனுடைய செய்தி என்னவென்றால், பெருமானை தரிசித்து கள்ளிநீழர் கடவுள் வாழ்த்தி புலவர்களெல்லாம் குமணனிடத்திலே பரிசு பெறச் சென்றார்கள். சென்ற இவர்கள், நாங்கள் வழியிலே கள்ளிநீழர் கடவுளை வாழ்த்தி உம்மிடம் பரிசு பெற வந்தோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பெற்ற பரிசு அவ்வப்பொழுது பெறக்கூடிய பரிசாக இல்லாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலங்களை தானமாக வழங்கினான் என்ற செய்தி அந்த 260வது புறநானூறு பாடலிலே வருகிறது. அத்துடன் அதில் ஒரு இசையை பற்றிய ஒரு சிறப்பான செய்தியும் அந்த பாடலிலே வருகிறது. அது 260வது பாடல் ஆசிரியர் ஆவூர் மூலங்கிழார் என்ற அருமை புலவர் பாடியவர். அவர் இசையிலும் வல்லுனர் என்பது அவருடைய பாடலின் தொடக்கத்திலே தெரிகிறது. விளரிப்பண் என்பது இரங்கற்பாடல் வகையைச் சேர்ந்தது விளரிப்பண். அந்த விளரிப்பண்ணுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. மிக உச்சஸ்தாயியில் உரத்த குரலில் பாடினாலும் அல்லது மிக தாழ்ந்து இறங்கும் நிலையில் பாடினாலும் அந்த பாடல் எப்பொழுதும் இரங்கற்பாடலாகவே, 2 உரத்த குரலும் சரி தாழ்ந்த குரலும் சரி, இரண்டிலும் ஒரே வகையான உணர்ச்சியை தூண்டக்கூடிய பண் விளரிப்பண் என்ற செய்தியை அந்த பாடலிலே பதிவு செய்திருக்கிறார் ஆவூர் மூலங்கிழார். வளரத்தொடினும் வவ்வுவு தெரிந்து விளரி உறுதரும் தீந்துடை நினையா என்பதாக அந்த வரி அமைகிறது. அதாவது இந்த விளரிப்பண்ணில் பாடக்கூடிய இரங்கற்பாக்கள் உயர்ந்த குரலில் உச்சஸ்தாயி என்று இப்பொழுது சொல்லுவார்கள், அதில் பாடினாலும் அல்லது தாழ்ந்த மென்மையான குரலில் இரங்கற்பாவை பாடினாலும் இரண்டும் விளரிப்பண் என்ற பெயரையே பெறும் என்பது அந்த விளரிப்பண்ணுக்குடைய ஒரு சிறப்பை கூறி அந்த பாடலிலே தொடங்குகிறார். தொடங்கி 5வது வரியிலே கள்ளிநீழர் கடவுள் வாழ்த்தி, பாணர்களெல்லாம் அருகிலே இருக்கக்கூடிய கொழும்பூரில் குமணனை சென்று பரிசு பெறுவதற்காக செல்லக்கூடியவர்கள், பசியினால் கிறங்கிய புலவர்கள் வருந்தி செல்லும் பொழுது நாம் காண முடியுமா, பரிசு பெற முடியுமா என்று ஏங்கல் நிலையிலே வரக்கூடிய புலவர்களை பார்த்து பரிசு பெற்று கொண்டு வரக்கூடிய ஒரு புலவன் சொல்லுகின்றான். பல செய்திகள் சொல்லப்பட்டாலும் ஒரு முக்கியமான செய்தி என்ன, நீங்கள் குமணனை புகழ்ந்து பாடும் பொழுது கள்ளிநீழர் கடவுள் வாழ்த்தி நாங்கள் உன்னிடம் பரிசு பெற்ற வந்தோம் என்பதை நினைவுபடுத்துவீர்களேயானால் அவன் உங்களுக்கு நிலையான
நிலதானம் வழங்கி உங்களுக்கு எப்பொழுதும் அந்த நிலம் உங்களுக்கு உடமையாக இருக்குமாறு செய்து நீங்கள் பசியேற்று வாழ்வதற்கும் துன்பமில்லாமல் இன்பத்தோடு வாழ்வதற்கும் வகை செய்யக்கூடிய நிரந்தரமான பரிசை குமணன் உங்களுக்கு ஈவான் என்று தொடங்கி அது ஒரு நடுகர் ஆணிரைகளை கவர்ந்து சென்ற பக்கத்தூர்காரரிடமிருந்து ஒரு வீரன் அந்த ஆணிரைகளை மீட்டு வந்தான் என்ற செய்தியும், அவன் எப்படி அதை மீட்டு வந்தான் என்பதும், அவன் இறந்துபட்டு போகின்றான், அவனுக்கு நடுகலிடப்படுகிறது. அது இந்த காட்டாற்று ஆற்றங்கரை என்று நம்ம குதிரையாரை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. ஆக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு நோக்கும் பொழுது இந்த கள்ளிநீளர் கடவுள் வாழ்த்தி என்ற செய்தி மடத்தூரில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பல காலமாக கள்ளிநீளரில் தான் அந்த சிவபெருமான் முக்கண்ணப்பர் கோவில் இருந்தது. நாம் அறிந்து அதன்படி அதை ஒரு சிவஸ்தலமாக்கி பல ஆண்டுகளாக முயன்று இன்றைய நிலையிலே எல்லா அமைப்புகளும் வந்து இனி சிறிது காலத்திலே அதற்கு முழுமையான குடமுழுக்கு செய்து இதை ஒரு சமுதாய கூடமாக மாற்றி பக்கத்து கிராமங்களில் உள்ள பெருமக்கள் அனைவரும் சைவ நெறியையும் சைவ திருமுறைகளையும் ஓதி உணர்ந்து குழந்தைகளெல்லாம் சைவ நெறியை என்ன என்று அறிந்து அவைகளின்படி ஒழுகுவதற்கான நெறிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய சமுதாய கூடமாக இது விளங்குவதற்கு பெருமான் அருள் செய்யுமாறு நினைந்து நாம் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோயில் சிறிது சிறிதாக வளர்ந்து இப்பொழுது முழுநிலை அடைய நிலையில் எட்டியிருக்கின்றது. இன்னும் சில திங்களில் முழு வேலைகளும் முடிவு பெற்று குடமுழுக்கை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அங்கே இது கோவிலாக மாத்திரம் வழிபாட்டு தலமாக மாத்திரம் இல்லாமல் ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திருமண மண்டபமாகவும் எளிய கட்டணத்திலே எல்லா மக்களும் அந்த நிகழ்வுகளை தாங்கள் நிகழ்த்தி கொண்டு மிக குறைந்த செலவிலே தங்களுடைய வைபவங்களை நடத்தி கொள்வதற்கான நிலையும், அத்துடன் எல்லா மக்களும் சைவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக திருமுறை வகுப்புகளும் திருக்குறள் வகுப்பு போன்றவைகளும் இந்த மக்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயதிலே இருந்தே எல்லாவற்றிற்கும் இந்த ஊர் குழந்தைகளை இந்த கோவில் தத்தெடுத்து கொண்டு பக்கத்தூர் குழந்தைகளையும் சேர்த்து முழுமையாக அவர்களை சைவநெறி தமிழை கற்க வைத்து, அத்துடன் தமிழ் பாடங்களை சிறப்பாக கற்க வைத்து, திருக்குறள் முழுதையும் அந்த குழந்தைகள் கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து, பெரியவர்களெல்லாம் அட்டாங்க யோகம் என்று திருமந்திரத்தில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய உடலையும் உள்ளத்தையும் வளர்த்து எந்தவித நோயினின்றும் காப்பாற்றிக் கொள்வதற்கான வாழ்வை, இன்பமான வாழ்வை பெறுவதற்கான பயிற்சி நெறியாக அமைந்த அட்டாங்க யோகம் என்ற ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி, உள்ளப்பயிற்சி ஆகிய இவைகளை கற்றுக் கொடுத்து எல்லோரும் பிராணாயாமம், யோகாசனம் ஆகியவைகளை முறையாக கற்று அதன்படி ஒழுகினோமானால் நமது உடல் எந்த விதமான இப்பொழுது இருக்கக்கூடிய கொரோனா போன்ற தொற்று நோய்களெல்லாம் அணுகாத வண்ணம் நம்மை காத்து கொள்ளக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பெறக்கூடிய தன்மையுடையது பிராணாயாமமும் உடற்பயிற்சியும். அத்தகைய செயல்களை முழுமையாக முழு மனதுடன் நமது மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக
இந்த முக்கண்ணப்பர் கோயில், அருள்மிகு முக்கண்ணப்பர் கோயில் அமைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கிலே கிராம மக்களெல்லாம் சைவ நெறியினுடைய முழு ஈடுபாடு கொள்வதும் அதன் உள்ளார்ந்த கருத்துக்களை அன்பே சிவம் என்பதுதான் சைவத்தினுடைய முதலும் இறுதியுமான முக்கியமான குறிக்கோள். மக்களெல்லாம் ஒன்றுபட்டு வாழ்ந்து அன்பே சிவமாக வாழக்கூடிய நெறியினை போதிக்கக்கூடியதாக, மக்களுக்கு உதவக்கூடியதாக, மக்கள் தங்களுடைய சிறப்பு காரியங்களை எல்லாம் எளிய செலவில் இங்கே நடத்தி கொண்டு பெருமானுடைய அருளையும் பெறுவதற்கான நிலையமாக இந்த கோயில் திகழப் போகிறது. திகழ வைக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு அன்புட மக்களெல்லாம், உடுமலை பெருமக்கள் அனைவரும் இதில் ஈடுபட்டு பல அன்பர்கள், பல தூர இடங்களிலே இருக்கக்கூடிய பெருமக்களெல்லாம் இதன்பால் ஈர்ப்பு கொண்டு பல லட்சங்களை நமக்கு நன்கொடையாக வழங்கி வருகின்றார்கள். அந்த நிலையிலே இந்த திருக்கோயிலானது நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, வழிபாட்டு தலமாக மாத்திரமில்லாமல் ஒரு சமுதாய கூடமாகவும் இயங்கி மக்கள் வாழ்வே மகேசன் வாழ்வு என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கான செயல்முறைகள் செம்மையாக இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே சுற்றிலுள்ள உள்ள கிராம மக்கள், அந்த கிராமத்து மக்கள், குறிப்பாக தொண்டசீர் பெறுவார் குருகுலம் ஆகிய அமைப்பு உடுமலையில் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய அமைப்பு, சைவத்தையும் சாத்திர தோத்திரங்களை எல்லாம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கக்கூடிய தன்னலமற்ற ஆசிரியர்கள் நிறைந்த அந்த குருகுலமானது நம்முடன் இணைந்து எல்லா செயல்களையும் ஒழுங்குபட செய்து வருவதனாலே நாம் நினைக்கக்கூடிய இந்த செயல்களெல்லாம் சிறப்பாக இந்த முக்கண்ணப்பர் கோயிலிலே நிகழ்ந்து மக்களை ஈடேற்றும், மக்கள் வாழ்விலும் தாழ்விலும் கை கொடுக்கும் என்ற உறுதியான நிலை இங்கே செப்பமாக அமைந்து வருகின்றது. அதன் தோற்றமாகவே மிகப்பெரிய அரிய முயற்சிகளின்றி எளிமையாக பல அற்புதங்களோடு இந்த திருக்கோயிலானது மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக சிறப்பாக அமைந்து வருகிறது. அதை சிறப்பாக எல்லா விழாக்களையும் நாயன்மார்கள் எல்லாம் அவர்களுடைய குருபூஜைகளை எல்லாம் ஒழுங்காக நடைபெறுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. அதிலே நாம் நமது முன்னோர்களாகிய 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வளங்களை அந்தந்த குருபூஜையிலே வரலாறாக சொல்லி குழந்தைகளை எல்லாம் அவைகளிலே ஈடுபாடு கொள்ள செய்யக்கூடிய தன்மையையும், அறநெறிகள் போன்ற நமது பழைய நூல்களாகிய உலகநீதி, நீதிநெறி விளக்கம் போன்ற நூல்களை எல்லாம் குழந்தைகளுக்கு கற்பித்து அவர்களை ஒரு ஒழுக்க சீலர்களாக ஆக்கக்கூடிய குறிக்கோளை தலையாயதாக கொண்டு இந்த கோயில் வழிபாடுகள் வழிபாட்டை முன்வைத்து எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தப்பெறும். அதற்கான எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த குருபூஜை விழாவை நாம் 2ஆம் முறையாக இங்கு கொண்டாடுகின்றோம். சென்ற ஆண்டு கொரோனாவின் ஆதிக்கத்தால் நிறுத்தப்பட்டது. இந்த ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டிய நிலையில் இருந்த விழாவை கொரோனா மீண்டும் 3ஆம் அலை வரும் என்ற ஒரு அச்சம் அரசாங்கத்தால் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையிலே மிக எளிமையாக இந்த விழாவானது வழிபாடு, சுந்தரை பற்றிய செய்திகள், சுந்தரருடைய திருப்பாட்டு எல்லாம் முறையாக ஓதி இந்த விழா சிறப்புற நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்து, எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் பெற்று இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை என்ற
மகிழ்வுற்ற நிலையில் மக்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு திரு முக்கண்ணப்பர் திருவருளை வேண்டி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம். 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். திருவெண்ணெய்நல்லூர் இறைவன் தடுத்தாட்கொண்ட நாதர் இறைவி வேர்க்கண் மங்கை பண் இந்தடம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை, பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாகா அருள் பெற்றேன். வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, பொன்னே மணிதானே வயிரம்மே பொருதும்பி. மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அன்னே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மோதே, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ. செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அடியேள் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய், ஆதன் பொருளானே நறிவில்லே நருளாளா. தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆதே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி, எண்ணார் புறமோன்றும் எரி உண்ண நகை செய்தாய். மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அண்ணா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய், வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய். தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆனாய் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. ஏற்றார் புறமோன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய், தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானீர். ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆற்றாய் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. மழுவாழ் வலம் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா, தொழுவாரவ துயராயின தீர்த்தல் குணதொழிலே. செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அழகா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. காரூர் புனலெய்தி கரை கல்வி திரை கையால், காரூர் புனலெய்தி கரை கல்வி திரை கையால், பாரூர் புகழெய்தே திகழ் பன்மாமணி உந்தி. சீரோர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆரோர் அன்னெம்பெருமார் காளில்லே எனலாமே. ஆரோ
அருமார்கால் அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா நல்வாயில் செய்தார் நடந்தார் உறுத்தார் நரைத்தார் இழந்தார் என்று நாம் இடத்தில் தொடர்ந்தார் கதையே தொடர்ந்தே உய்ய போதோ தொடர்ந்தே முதல்வா முக்கண முனிவா முத்தரமல பரிரஞ்சி பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனை செல்வ திருப்பெருந்துரை பெருமலர் பொருந்தம் மேவிய அத்தனை அடியே அருந்துரையே மருடனை மனதை மயங்கர நோக்கி அருமையும் கெடுத்த பொருளனை புனிதா திக்கற்றவர் தான் தெய்வத்துக்கு தோணை. யார் சார் கோயிலுக்கு ஒரு ஏட்ட ஒருத்தர் கேட்டாங்க. பையன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான், பொண்ணு லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க, 2 பேருக்கும் பென்ஷன் சார், நான் சாமி கும்பிடலாம் கேட்டாங்க. இப்படிதான் கேட்பேன், எல்லா தந்தா இப்படி தான் கேட்பேன், எல்லாத்தையும் கொடுத்தவரை இப்படி தான் கேட்பேன். ஒரு திக்கற்றோருக்கு தெய்வம் துணை, தெய்வத்துக்கு யார் துணை? திக்கற்றவர் தான் துணை. நம்ம தான் சாமியை தேடுறோம், சாமியை தேடுறவங்க தான் சாமிக்கு துணை. எல்லா வசதியும் வந்துட்டாலும் சாமியை மறந்துடுறாங்க சார், மறந்துடுறாங்களா? அதான் அவர் சொன்னார். என்ன சொன்னாரு? நினையாது இருந்தாலும் வேறாவது என்னுள்ள முகவல்ல மெய்ப்பொருளே சேரார் தென்கழனி களனி. களனி நம்ம என்ன சொல்லுவோம் சாஸ்திரத்துல? வயலுக்கு சாதனம், அறுவடை சாதனத்துக்கான ஒரு குறியீடு. கண்களனி திருவே கலியுரியின் ஏரே. ஏரேனா ஆண் சிங்கம். ஆண் சிங்கம்ங்கிற குறியீடு யாருக்கு கொடுப்பாங்க? யோகிகளுக்கு தான் கொடுப்பாங்க. தவராஜ சிங்கம்ங்கிறது சைவத்துல யாரை குறிக்கும்? தாயுமானவரை மட்டும்தான் குறிக்கும் தவராஜ சிங்கம்ங்கிறது. சிங்கம்னு சொல்றது பெரும்பாலும் எதற்கு அடைமொழி? யோக நெறிக்காரர்களுக்கு தான் அந்த அடைமொழி கொடுப்பாங்க. ஏழை உன்னை எல்லாம் இது ஏற்க மாட்டேனே உற்றார். அடுத்த மந்திரம் பாருங்க, இதுதான். இது வரும்போதுதான் நம்ம கொஞ்சம் சத்தம் கீழே போயிடும். உற்றாரை யான் வேண்டேன். திருவாசகத்துல சத்தம் கீழே போயிருந்த சாமி. என்ன உற்றாரை யார் வேண்டேன்னு அப்ப என் பிள்ளை வேண்டாம் மனைவி வேண்டாம் சொல்ல முடியுமா சார்? நான் பாடவே இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருவாங்க. அப்ப மட்டும் சத்தம் கீழே போயிடும். புரியுதா? வேண்ட தக்க அப்படிதான் சத்தம் மேல போயிடும். இதெல்லாம் ஒரு 15 வருஷம் பார்த்துருக்கிறேன். புரியுதா? அப்படியெல்லாம் நம்ம நினைச்ச உடனே சாமி அக்கௌண்ட்டை கூட்டி, நினைக்கிறேன்னா அக்கௌண்ட்டை குறைச்சி
அப்படிலாம் சாமி செய்ய மாட்டார். என்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க, எங்களுடைய திருக்கூட்டத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் இறந்துட்டார். அவங்க மனைவி கேட்டாங்க, அவர் கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் சிவபூஜை பண்ணல சார், அதனால அவருக்கு உடம்புக்கு இதாகிட்டார். ஏன்னா சாமி நம்ம ஒரு நானும் நீங்கள் மாதிரியா சாமி, அப்படியெல்லாம் சாமி வந்து கணக்கு பார்க்க மாட்டார், அப்படிலாம் கிடையாது, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாரும். அப்போ எழுது என்ன சொல்றாரு, உற்றார் வேண்டத்தக்கது அறிவு என்பது சத்தம் மேல வந்துருது. உற்றாரை யான் வேண்டேன் கீழே போயிடுது. ஆனா அங்கதான் ரகசியமே இருக்கு. திருவாசக ரகசியம் முழுது அங்கதான் இருக்குது. எனது உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், ஞானம் கற்றாரை வேண்டேன், கற்பனையும் இனி அமையும்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து முன்னிலையிலும் குரு வேண்டாம், படற்கையிலும் குரு வேண்டாம். வாத்தியார் எங்க இருக்காரு? கற்பனவும் இனி அமையும் தம்முதல் குரு. நீ உள்ள இருந்தே பாடம் நடத்துவ, வாத்தியார் எதுக்கு? வாத்தியாரே வேண்டாம் அப்படிங்கிற. அதுலதான் எல்லா ரகசியமும் இருக்குது, புரியுதா? அதனால உற்றார் சுற்றமெனும் அது விட்டு, பாத்தீங்களா, மற்றும் பற்ற விட்டு. சுந்தர தேவாரம் பாடுறது இதுல வந்து நாம இதை ஃபீல் பண்ணணும். கொஞ்சம் நம்ம எந்த பற்றும் விட வேண்டாம், விடணும்னு வேண்டிக்கிட்டா போதும். திடீர்னு நீங்க விட்டு என்ன திடீர்னு ஒரு மாற்றம்னு தெரிஞ்சு அங்க ஒரு தமிழ் வாத்தியார் வந்தாலும் என் பேரை போட்டு இதை நீங்க ஒன்னே விட வேண்டாம். எப்போ இருக்கிற மாதிரி இருங்க. சில தேவையில்லை, அதாவது ஞானத்திற்கு தடையான, முற்றோதலுக்கு தடையான, திருவாசல் முற்றோதலுக்கு தடையான, திருமுறைக்கு தடையான இதைகளெல்லாம் நீக்கித்தாங்கன்னு வேண்டினாலே அதே பெரிய விஷயம் உண்டா இல்லையா? இந்த தடைகளை நீக்கித்தாங்கன்னு கேட்டா கூட போதும். ஒரு சின்ன சிம்பிளா கூட ஒரு விண்ணப்பம் வைக்கலாம். முற்றோதலுக்கு நல்லா தெம்பா போய் நடந்து போய் பாடணும், அதுக்கு தெம்பு கொடுங்கன்னு கேட்டா கூட போதும் உண்டா இல்லையா? சிலர் அதே முடியாம இவ்வளவு வருத்தப்படுறாங்க. அதனால உற்றார் சுற்றமெனும் அது விட்டு, அந்த உற்றாரை யான் வேண்டேன், இந்த இது சொல்லுங்க, அந்த பஞ்சாக்கர திருவாசகத்தை தவம் செய்ய கடைசி வரை அதைத்தான சொல்லுது. உற்றார் சுற்றமெனும் அது விட்டு, விட்டுனா விடுறதல் அல்ல, அது யார் மேலேயும் அன்பு வைக்கலாங்க, என்ன வைக்க கூடாது? பற்று வைக்க கூடாது, புரியுதா? ராமன் மேல் தசரதன் வைத்தது அன்பு அல்ல, பற்று, ஆசை. எது மேலையும் அன்பு வைக்கலாம். அன்பு வச்சோம்னா பக்கத்து வீட்டு பிள்ளை பாஸ் ஆகணுங்கிற எண்ணம் வரும். என் மகன் மேல எனக்கு பற்று வந்துட்டுனா பக்கத்து வீட்டு பையன் நம்ம பையனோட கொஞ்சம் மார்க் குறையாடுங்கிற விண்ணப்பம் வைக்க ஆரம்பிச்சிடும், புரியுதா? ஆசை வேறு, பற்று வேறு, அன்பு வேறு, புரியுதா? தசரதனுக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் வந்ததுக்கு காரணம் ராமன் வந்து ரொம்ப லேட்டா பிறந்ததுனால பிள்ளை பாசத்துல ஏங்கி அன்பா வர வேண்டியது எதா மாறிட்டு, அதுதான், புரியுதா? அதனால உற்றார் சுற்றமெனும் அது விட்டு நுண்ணடைந்து உன்னையே அடைந்து. இது வந்து ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து திருவஞ்சை களத்துல வந்து புறப்பட்டார்ல, புறப்படும் போது பறவையார் சங்கிலியார் நினைச்சாரா? ஸ்டேட்மெண்டே இல்லை. யார் நினைக்கிறாரு? சேரமான நினைக்கிறாரு, மனைவியே நினைக்கல. அப்போ ஒரு குடும்பம் நடத்துறது மனைவியோட இருந்ததுல சைவம் தானே தவிர நம்மள மாதிரி சராசரி குடும்பம் அல்ல. இது அந்த மாதிரி கிடையாது. கிராமங்கள் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நான் சன்னியாசியா போறேன். அப்ப மனைவி சொல்லிச்சு, நீ இங்க இருந்து சொல்றது போறது ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்க. அப்பதான் தண்ணி குடிச்சு ஒரு பித்தளை சொம்பு வச்சிருந்தாரு திண்ணையில, சொம்பு எடுத்து உள்ள வைனார். சொம்பு இருக்கிறது உனக்கு தெரியுதா? நீ சன்னியாசி போய் என்ன பண்ண போற? என்னைக்கு சொம்ப வரைக்கும் வரைக்கும் போது நீரு அப்படின்னு சொன்னாங்க, புரியுதா? உற்றார் சுற்றமெனும் அது விட்டு நுண்ணடைந்தேன், எற்றால் என் குறையன் இடரை துறைந்தொழிந்தேன். அதனால் என் குறையன் இடரை, என்னுடைய குறை என்னுடைய இடர். பாத்தீங்களா, அழகான இடம். எப்போ பற்று விடுறோமோ அப்பதான் துன்பமும் தீரும். அற்றது என் பாசம், உற்றது புரியுதா? உமாபதி அருளந்தி சிவாச்சாரியார் சொல்றார், அற்றது பற்றலில் உற்றது ஆழ்வார் சொல்றார். அதனால நீங்க இன்னைக்கு கற்றுக்கிடுங்க. சுந்தரர்கிட்ட இன்னைக்கு கற்றுக்கிடுவோம். நம்ம குருநாதருடைய அருள்னால பற்று குறை வரை துன்பம் இருக்கும். நேற்று மாவாடியத்தில் போட்டிருக்கோம், புரியுதா? இந்த குறிப்பிட்ட உலகத்துக்கு போன பிறகும் அவனுக்கு ஆசை இருக்கும், செயல்படுவான். அப்படி படிச்சோம்ல, திரும்பி வருவாங்க. என் குறையன் இடரை துறந்தொழிந்து, அதாவது துன்பம் போகணும்னா என்ன வழின்னா பற்று விடணும். ஒரு நோய், டாக்டர்கிட்ட போறோம், இந்த தீய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த நோய். டாக்டர் எங்க பள்ளியில ஒரு வாட்ச்மேன் இருந்தார், இப்போ இருக்கிறார், குமரலிங்க ஸ்கூல்ல, அங்கதான் 18 வருஷம் இருந்தார். அவர் வந்து மது பழக்கம் இருக்கு. நாங்க பள்ளிக்கூடத்துல நாங்கெல்லாம் காசு போட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. கடைசியில் அதுக்கு பணமெல்லாம் நாங்களே கொடுத்து விட்டோம். டாக்டர் வந்து என்னுடைய நோய்க்கு மது பழக்கம் காரணம் இல்லைன்ட்டார், புரியுதா? அதனால நான் எதையும் நிறுத்த வேண்டியது இல்லை, அதெல்லாம் உறுதியா இருக்கிறாரு. வேற என்னென்னமோ காரணம் சொல்றாரு சார், ஆனா நான் மது பிடிக்கிறதா காரணம் அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். இப்படிதான் உயிர்கள் பயணிக்கிறது, புரியுதா? அதனால இந்த பற்றுக்களை விட்டால் ஒழிய எது இல்லை, துன்பம். ஒரு டாக்டர் நம்ம போன உடனே
இந்த பழக்கம் தான் உங்களுடைய நோய்க்கு காரணம். நீங்க இந்த பழக்கத்தை முதல்ல என்ன செய்யுங்க, விட்டுருங்க. அதுதான் சுந்தரர் நமக்கு கற்பிக்கிறார். நீங்க வீட்டில் சும்மா இருக்கும்போது யோசிக்கணும் நம்முடைய பிரச்சனைக்கு என்ன காரணம். அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பின்னால பற்று இருக்கும். பின்னால என்ன இருக்கும், பற்று இருக்கும். புரியுதா? அதை நம்ம பாசிட்டிவா பார்த்துக்கணும். ஒரு சின்ன உதாரணம், என்னுடைய மகன் இன்னைக்கு விமானம் ஏற வேண்டியது, திடீர்னு நாளைக்கு தேதியை மாத்திட்டான். என் பையன் சொன்னான் கொரோனா டெஸ்ட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன், அது வேஸ்டா போச்சு அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன்டா 1000 ரூபாய் கொரோனா டெஸ்ட்டுக்கு, நீ துபாய்க்கு போயிட்டு நான் ஒரு நாள் இந்த ஊருக்கு வரணும்னா 1000 ரூபாய் செலவிச்சு வர முடியுமா? அப்போ நீ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு 1000 ரூபாய். நீ துபாயிலிருந்து ஒரு நாள் வரணும்னா 30,000 40,000 வேணும். அப்படி பாசிட்டிவா பார்த்து பழகிட்டு பற்று இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கணும். புரியுதா? வேகமா நடந்து போயிட்டே இருக்கணும். மாணிக்கவாசகர் சொன்னது, சுந்தரர் சொன்னது, திருமுறை சொன்னதுதான் நமக்கு எல்லாம். அப்படி போயிட்டே இருக்கணும். அதான் எட்டால் என்பதையால் இடரை துறந்தொழிந்தேன் செற்றாய் மும்மதிலும் 3 மதிலை சிவபெருமான் எரித்தார் என்பது என்ன குறிப்பு? நீக்கம். அறியாமை நீங்கியது, கண்மம் நீங்கியது, மாயை எப்ப நீங்கியது? பற்று விட்டது. எப்ப நீங்காது? பற்று இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். புறத்தே நுண்ணையல்லால் பற்றே நுண்ணையல்லால், எனக்கு பற்று இல்லாததுதான். பற்று பற்றனைக்கின்றி நின் திருப்பாதமே நான் பாடிட்டேன். அதை மாணிக்கவாசகர் ஒருத்தர் தான் பற்று நான் மற்றிலேன் கண்டா எத்தனை தடவை சொல்றாரு? 10 தடவை சொல்றாரு மாணிக்கவாசகர். ஆனா அதே மாணிக்கவாசகர் ஆசைப்பத்து பாடுறாரு. பாத்தீங்களா? ஆசைப்பத்து பாடுறாரு. அதுல டாக்டர்மா நம்முடைய திருவாசகரை ரொம்ப பிடிச்ச இடம் அது. ஆசைப்பத்துன்னு 10 ஆசை சொன்னார். என்னது? ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மாறினார். 10 ஆசையில ஒரு ஆசை என்னதுன்னா, பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன். இறைவன் மாணிக்கவாசகர் உங்களுக்கு எத்தனை ஆசை? 10. ஒரே ஒரு ஆசையை நிறைவேற்ற 10 நிறைவேறிடும். அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமல், அதிசய பத்து 26வது பதிகம். அதிசய பத்து அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமல் கடைசியில் போய் 9, 10வது மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இவர டிமாண்ட் எல்லாம் அங்கே நிறைவேறிடும். என்ன சார் சொல்ல வர்றீங்கன்னா, அடியார் கூட இருந்தா எல்லாம், அடியார் இல்லாம என்ன சாதிச்சாலும் ஒண்ணு நடக்கும். இப்ப நானே எங்க வீட்டுல உட்காந்து இதை பேசிட்டு இருந்தா நான் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். புரியுதா? பையன் கொஞ்சம் அமைதியா பேசுங்கப்பா அப்படின்பா. புரியுதா? அதனால என்ன சொன்னாரு, அந்த பத்தே நுண்ணையெல்லாம் பணிந்தேத்த மாட்டேனே, எம்மான் எம் அணை என்று அவரிட்டு இறந்தொழிந்தார். எம்மான் எம் அணை என்ன அர்த்தம்னா, அந்த இதுல பயந்துறாங்க. திருவாசம் படிக்கும்போது பயந்துருவாங்க நிறைய பேர். நம்மான்னு சொல்ல, எம்மான்னு. எம் அவரை தான் சொல்லிட்டாரு, தவிர உங்களை யாரையும் சொல்லல. அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு போறதை பற்றி பாடுறார். இறந்தொழிந்தார். மெய்மால் அதுல ஒரு பிரமாணம் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மீனிங்ல தான் நீங்க எடுக்கணுங்கிறதுக்கு பிரமாணம் கொடுக்குறேன். 4ஆம் திருமுறை 71வது பதிகம் 1வது மந்திரம். மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றும் சுற்றம் என்னும் வினை உளே விழுந்து அழுந்தி. அதாவது சொந்தங்கள் நம்மை விட்டு போயிடும்ங்கிறத பெரியவங்க அடிக்கடி பேசுறாங்கன்னா, இந்த சொந்தங்கள் கூட கூட நம்ம வினையை அதிகமா செய்வோம். உண்டா இல்லையா? வினையை அதிகமா செய்வோம். பிரமாணம் அங்க இருக்குது. 4:71 ஆனால் நீங்க பயந்துறாதீங்க. இப்படியெல்லாம் நம்ம சுந்தரர் சொல்றாரு, எல்லா சொந்தமும் நமக்கு வேணும் இல்ல. 100 வயசு பாட்டி 101 வயசு இருக்கணும்னு ஆசைப்படும். உறுதியா இருப்பாங்க, பயப்பட்டுறாதீங்க. மெய்மையால் ஆயின தீர்த்து அருள் செய்யும் மெய்ப்பொருளே. பாத்தீங்களா? மெய்மால் ஆயின தீர்த்து, மெய்மால் மெய்ப்பொருள். மெய்மால்னா உடம்பினால் வருகின்ற மயக்கம், அதை நீக்கி மெய்ப்பொருளாக இருக்க. பொய்காட்டி கைமார் ஈருரியாய் கணமேல் கழிவுரையும் பெம்மான் உன்னையெல்லாம் பெரிதேத்த மாட்டேன். நானே உன்னடியே நினைந்தேன். நான் உன்னுடைய திருவடியை நினைச்சேன். இப்போ அருவத்துக்கு வர்றாங்க. உருவத்திலிருந்து திருவடியை இப்பதான் சொல்றாரு. திருவடி அருவக்குறியீடு சமீபத்தில் போட்டோமா? நினைந்தனுமே ஊனேர் இவ்வுடலும் புகுந்தாய் என்னும் சுடரே. நான் உன்னுடைய திருவடியை நினைச்ச உடனே என்னுடைய உடம்புக்குள்ள நீ புகுந்துட்ட. புரியுதா? தந்தது உந்தன்னை சங்கர ஆர்வலோ சதுர ரகமில்ல ஆனந்தம் பெற்ற ஞானதி பெற்றதும் என்பார் சிந்தையே கோயில் கொண்டையும் பெருமான். இன்னும் இருக்கு, திருப்பெருந்துறையுரை சிவனை எந்தையே உடலிடம் கொண்டார். உடலிடம் கொண்டார். யான் இதற்கு இரலோர் கையால். உடம்பு, அதாவது என்னுடைய உடம்பே நீ கோயிலா எடுத்துக்கிட்ட சொல்ற. புரியுதா? நானே உன்னை நினைந்தலுமே ஊனேறி உடலும். இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பாடி அப்பவே எனக்கு நிறைய ஒரு பிடிச்ச. அப்போ மனப்பாடமானதுதான். அதெல்லாம் முற்றுவதற்குள்ள போறதுக்கு நேரம் இல்லை. நினைதலுமே ஊனேறி உடலும் புகுந்தா என் முன் சுடரே. 9ஆம் திருமுறையில நீங்க என்னுடைய உடம்புக்குள்ள புகுந்ததுனால என்னுடைய உடம்பு விமானம் ஆயிட்டுன்னு ஒரு அடியார் பாடுறாரு. 9ஆம் திருமுறையில கோயில் விமானம் ஆயிட்டோம். யார் உள்ள புகுந்ததுனால? நெஞ்சகமே கோயில் நினைவை சுகம், காயமே கோயில் உள்ளம் பெருங்கோயில். புகுந்தா என் ஒன் சுடரே. ஒன் சுடர்ல தான் எடுத்தாரு. நந்தா ஒன் சுடரே.
தேனே இன்னமுதே, இனிமைக்காக இந்த தேனே இன்னமுதே திருவாசகத்துல தான் இது அதிகமா இருக்கு. தேனை பாலை அது என்ன குறியீடுனா முத்தி நிலையில் அனுபவிக்கின்ற பேரின்பத்திற்கான குறியீடு. அதுக்கு என்ன பிரமாணம்னா சித்தியாக கடைசியில இதே தேனை பாலைங்கிறது அந்த இருக்கு சித்தியாக இருக்கு. தேனு பாலு கட்டியெல்லாம் ஏன் சொல்றாருன்னா தடக்கையின் நெல்லி கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது. இதுதான் பிரச்சனை. மாணிக்கவாசகர் என்ன பிரச்சனைனா சாமி தங்கம் எனக்கு உள்ளங்கையில நெல்லிக்கனியா தெரிகிறாரு, உனக்கு சொல்ல முடியலையே அப்படிங்கிறார். ஏன் சொல்ல முடியலன்னா ரிசீவ் கெப்பாசிட்டி சமமா இருக்கணும்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், டெண்டுல்கர்ட்ட நான் கேட்கிறேன் கிரிக்கெட் விளையாட ஆசை சார், ஐயா தேவாரம் படிக்கான்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தேவாரம் படிக்க ஆசைன்னா அவர் எனக்கு சொல்லித்தர ரெடி, எனக்கு ஏறணும் இல்ல, ஞான சூன்யம் இருந்தா அப்படி ஏறும். புரியுதா? அந்த திருவிளையாடல்ல சொல்லுவார்ல, பாணபத்திரனுடைய வரலாற்றுல வரும்ல. அப்ப அவர் சொல்லி தரணும்னா என்னுடைய கெப்பாசிட்டி பார்க்கணும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். டாக்டர் ட்ரீட்மெண்ட் போனோம்னா ஆப்ரேஷன் கிடையாது. ஆப்ரேஷனுக்கான கெப்பாசிட்டி பாடியில இருக்குதான்னு டாக்டர் பார்ப்பாங்க. சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்குதா, கிட்னி லெவலா இருக்குதா, இதயம் நல்லா இருக்குதா பார்த்துதான் தேதி என்ன செய்ய முடியும். அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். புரியுதா? அதனால என்ன சொன்னாரு? புகுந்தாயின் சொல் தேனே இன்னமுதே அப்படிங்கறத என்ன குறியீடா எடுத்துக்கணும்? திருவாசகத்துல பேரின்ப குறியீடுங்க. மாணிக்க வாசகர் முத்தி இறைவனுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு எல்லாரும் இப்படியே போயிட்டாங்க, நாமளும் போனா இவங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த அனுபவத்தை சொல்லிட்டு போறாரு. இவ்வளவுதான் விஷயம். புரியுதா? அந்த முத்தி அனுபவத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அரங்கசாமி ஐயா அடிக்கடி சொல்வார், தாராபுர அரங்கசாமி ஐயா, இறைவனும் மாணிக்கவாசகரும் பேசிக்கொண்டது திருவாசகம் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். திருவாசகம்னா என்ன? இறைவனும் மாணிக்கவாசகரும் பேசிக்கொண்டது அப்படின்னு முடிச்சிருவார். அதனால தேனே இன்னமுதே திருமே தளிகளின் போனே உன்னை எல்லாம் குளிர்ந்து ஏற்ற மாட்டேன். அந்த வார்த்தை இப்பதான் போடுறாரு. என்ன ஏற்ற மாட்டேன்? குளிர்ந்து அப்படிங்கிறது அருளை பெற்று என்பதற்கான குறியீடு. கையார் வெஞ்சிலை யார்கிட்டையும் சொல்லிட்டோம், முப்புறம் எரித்தவர்கள். நான் அதன் மேல் சரங்கோத்தே எய்தாய் மும்மதிலும் திரும்பவும் வருது. திரும்ப திரும்ப ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அதனுடைய மேல்நிலை பாச நீக்கத்தினுடைய அடுத்த லெவல், பாசத்தை நீக்கி மலவாசனை நீக்கிறது. அப்படி ஒவ்வொன்றா லெவல் மாறும். புரியுதா? எரி உன்னை எம்பெருமான் செய்தாய் பைங்கமல திருமே தளிவுரையும் ஐயா. இப்பதான் ஐயாங்கிறார். இந்த வார்த்தைகள் மாற மாற படிநிலை மாறுதுன்னு அர்த்தம். ஐயா அப்படிங்கிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஐயா உன்னை எல்லாரும் அறிந்து ஏற்ற மாட்டேன். இந்த வார்த்தை வரைக்கும் வரல. அறிந்துங்கிறது ஞான குறியீடு. அறிந்து ஏத்துறது வேற, தெரிந்து ஏத்துறது வேற, பார்த்து ஏத்துறது வேற. கண்ணப்ப நாயனாருக்கு பூஜை பண்ணணுங்கிறது பார்த்து தான் அவர் பழகுறார். இன்னொருத்தரை பார்த்து செய்யறது வேற. புரியுதா? அறிந்து ஏற்ற மாட்டேனே விரையார் கொன்றையினாய். கொன்றை என்ன குறியீடு? பிரணவ குறியீடு. அதான் ஆச்சாரியருடைய குறியீடு. கொன்றையில் இருக்கிற தேன் என்ன குறியீடு? இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிற எல்லாருக்கும். புரியுதா? டெய்லி வகுப்பு நடக்குது. விமலா ஏன் சொன்னாரு? விமலாங்கிறத ஏன் சொன்னாரு? இவங்க நல்ல டாக்டர்னு நான் சொல்றேன். நான் எப்ப சொல்ல முடியும்? நான் கிட்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு என்ன போயிருக்கணும்? அதுதான் விமலா. பாலசுந்தரன் டாக்டரும் நானும் ஒரே மேடையில உடுமலைப்பேட்டையில அந்த இதுல ரோட்டரி ஸ்கூல்ல எனக்கு இவர் தான் ஆபரேஷன் பண்ணாரு, நல்ல டாக்டர்னு நான் சொன்னேன். எல்லாரும் நல்ல டாக்டர்னாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எடுபடாதீங்க, அவருடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். மேடையில் இருக்கிறாங்க. இல்ல நான் எடுத்திருக்கேன், அவர் நல்ல டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ விமலான்னு சொன்னா ஏன் இப்போ இவ்வளவு நேரம் கழிச்சு விமலான்னாரு? இப்பதான் ஞான படிநிலை வந்திருக்குது. இப்பதான் பாசனிக்க 2வது சுற்று வந்திருக்குது. பாசனிக்க 2வது சுற்று வந்திருக்குது. ஐயாவை பார்க்கிறாரு, குளிர்ந்தேங்கிறாரு. அடிச்சார் ஒரு வார்த்தை விமலா. ஒரு வார்த்தைக்கு கூட விமலாவை கூட நம்ம ஒரு நாள் மட்டும் பேசலாம். நீங்க பேசுறீங்க, நாங்க எப்ப பாடுறது? புரியுதா? அதனால எத்தனாவது மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம்? இனி உண்மை எல்லாம் உரையே. பாத்தீங்களா? உன்னை தவிர யாரையும் நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு முந்தி நினைக்க மாட்டேன்னாரு, சொல்லவே மாட்டேன்ட்டார். சரிங்களா? அதுதான் அந்த வார்த்தை மாறுறதை கவனிக்கணும். திருவாசகத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுதா? திருவாசகம் பாடுனா போதுங்க. அந்த எளிமையா இருந்தா போதும். திருவாசகம் பாடணும், எளிமையா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எளிமையான இருக்கும். நம்ம வந்து அதுல நம்முடைய கற்புகட்சிக்கோ எதுக்கும் எந்த காரணத்தை கூட என்ன கொடுத்துடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. நாங்கெல்லாம் பாடும்போது வந்து அவ்வளவு கட்டுப்பாடு, டிசிப்ளின் இருக்கும். யூகேபியா இருப்பாங்க, அவங்க அக்கா இருப்பாங்க, கம்பீரமா இருக்கும். நாங்கெல்லாம் வேலை செய்வோம். நாங்க காலையில போய் இறைவன் திருமேனியெல்லாம் எடுத்து வச்சு நாங்க ஆறுமுகம் ஒருத்தர் வரு, அவரு அங்கமுத்து, நாங்க பால் சேரலாம் அவர் தான் நடத்தினார். நாங்கெல்லாம் முன்னேற்பாடுக்கு முதலே போயிடுவோம். பிறகு இவங்கெல்லாம் பாட நான் பின்னால் உட்காந்து என்னுடைய திருவாசகம் 3 திருவாசகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தமெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு பதியின் தொடக்கம் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சொன்னேன்? இப்போ கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையுமாள் கொண்டருளி வண்ணப்படி தென்னை வாயந்த வான்கருணை சுண்ணப்பொன்னீக்க
சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எண்ணையும் ஒருவனாக்கி இருங்களில் சென்னையில் வைத்த சேவை போற்றி, தொழுதுகை துன்பம் துடைப்பாக போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி, சமயக்குறவுகள் சந்தானக்குறவுகள் திருத்தால் போற்றினோம் போற்றி, அருகுநாதர் சம்பந்த சரணாலய திருவிடித்தாம்பர்களை போற்றி, உண்ணாமலையுடனவர் அண்ணாமலை ஈசன் திருவுளை நீலனணிந்து மனை மகட்புரான் திருவுருளால் இன்றைக்கு சிறந்த நன்னாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூசையில் வாழ்த்துறை வணங்க உங்கள் முன் நிற்கிறேன். குருமகா சன்னிதானங்கள் திருவடி தாமர்களை போற்றி, ஆச்சாரிய பெருமக்கள் திருவடிகளை மன மொழி மெய்யால் வணங்கி மகிழ்ந்து திருத்தொண்டு புரியும் சிவத்தொண்டில் தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆரூரடிகள் பின்னும் வாதவூரடிகள் அவரது தொழுது வணங்கி மகிழ்ந்து இந்த வாழ்த்துறை வணங்கவில்லை. தொண்டர் சீர் பரவுவார் ஈரோடு, தொண்டர் சீர் பரவுவார் குருகுலம். சிறப்பான பணி. குருகுல அன்பர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். சைவ நெறியில் சிவநெறியில் நின்று வளமிக்க திருத்தொண்டு புரிந்து சிறப்பான நிலையை அடைய வேண்டும். அதோடு இந்த சுந்தரமுத்து குருபூசை நன்னாளில் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையெல்லாம் பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்னதன்மையன் என்றுணராயம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வளர்ப்படனத்து அனே ஆரூரானை மறக்கலும் ஆமே என்று சுந்தரமூர்த்தி பெருமான் கூறிய அந்த அருள் மொழிகளை மனதில் நிறுத்தி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனதன்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. மூலப்பெரும்பொருளை என் சொல்லி வாழ்த்துவது என்று மாணிக்க வாசக பெருந்தகை கூறிய அந்த வாழ்த்து வார்த்தைகள், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனநின்பால் சூழ்த்து மது கரமுருளும் தாரோயை நானேறியே யானும் உன்னை பரவுவனே. மாணிக்க வாசகர், வானவர்களே உங்களை வாழ்த்தி தொழுகின்றார்கள். ஏன்னா எல்லாரும் தம்மையெல்லாம் தொழ வேண்டி வாழ்த்துகின்றார்கள். ஆனால் இந்த கடைப்பட்ட நாயன் நீ ஆண்டு கொண்ட தன்மையை நினைத்து நானும் உன்னை வாழ்த்துறஞ்சாமே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன அந்த அருள்மொழிகளை இன்றைக்கு இந்த வாழ்த்துறையில் பதிவு செய்து எம்பெருமான் திருவருளும் அதை நமக்கு காட்டிய குருவருளும் என்றென்றும் நம்முடன் இருந்து நமது திருப்பணி சிறக்க இவ்வுலக வாழ்வும் அவ்வுலக வாழ்வும் உய்வு பெற்று வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ. அது எப்படி? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் கூறைவில்லை, கண்ணில் அழகுதூரும் கழுமள வல்ல நகர் பெண்ணினல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. எம்பெருமானது திருவருள் பூரணமாக நம்மேல் பொழிந்திருக்க வேண்டும். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடல எல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணியோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமாற்றும் குடியெல்லாம் தன்மையானை சங்கரன சங்கவன் குளையோர் காதில்
கோமார்க்கே நாம் என்றும் மீளாலாய் கொய்மலர் சேவடி குறியினோமே. எம்பெருமான் திருவடி நிழலே நமது பலம் சேர்க்கும் இடம். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலா இடர் கெடலுமா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. பத்தூர் புக்கிறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திரிவீர். செத்தார் எழும்பணிந்து சேவேரி திரிவீர். செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கி. முத்தாரம் இளங்கிவினீர் மணி வைரக்கோவே அவை மூன தந்தருளி மெய்க்கினிதானாரும். கத்தூரி கமல் சாந்தும் பணித்து அருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. எம்பெருமானத்தில் பொன்னும் மெய்ப்பொருளும் தவிர மற்ற எல்லா போகங்களையும் வேண்டியவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யோக மார்க்கத்துக்கு அவர் தான் அடையாளம். சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற யோக மார்க்கத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மெய்க்கினிதான் ஆறும் கத்தூரி கமல் சாந்தும் அவை போன தந்தருள வேண்டும் நகைக்காரோனும் மேவி இருந்தீரே அப்படின்னு வேண்டுதல். அவருடைய வேண்டுதல் நாம் வேண்டுவோம். நமக்கு இவ்வுலக வாழ்வு சிறக்க அந்த மகிழ்வோடு இருந்து இறை அனுபவம் பெற்று முத்தி சேருவோம், ஞானத்தை அடைவோம். அது மாணிக்கவாசகர் காட்டிய வழி. மாணிக்கவாசகர் காட்டிய செம்மை நிலமறியாத சிதடருடன் திரிவேனே மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே. அதை விட மேலான வாழ்த்து எதுவுமே இல்லை. பிறவியற்ற பெருநிலை பெற வேண்டும். பிரிவரியா அன்பனின் அருள் வைகளல் தாளினைகேல் மறிவரியா செல்வம் வென்று பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இப்படி அடைக்கலம் புகுத தவிர நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக செய்யக்கூடிய பணி ஒன்றுமே இல்லை. எது எமை பணி கொலும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்திருளாயே. திருப்பள்ளி எழுச்சியில் சொல்லுவார், எது சாமி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நீங்கள் செய்கிறபடி நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போத்தான் யார் விளைவை அவர் தருவார். விளைவிப்பனும் அவனே விளைவிப்பனும் அவனே விளைவின் பொருளை மட்டும் நமக்கு அனுபவிக்க சொல்லிட்டு அது வழியாக போயிடுவார். அந்த வகையில் எம்பெருமானது திருவருளும் திருவருளை காட்டும் குருவருளும் என்றென்றும் நம்முடன் இருந்து நம்மை வாழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கி அமைகிறேன். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கேடலுமாம் என்ற சுந்தரமூர்த்தி வார்த்தைகளை நாம் அருள்மொழிகளை மனதில் நிறுத்தி எம்பெருமானை ஏத்தி புகழ்ந்து பாராட்டி மகிழ்ந்து கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றேன் பற்றல் மரம் போல் நிற்பேனே
ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள்ளுருக என்று உள் உருகி எம்பெருமானை ஏத்துவோம், போற்றுவோம், பாடுவோம், மகிழ்வோம், மகிழ்ந்தே இருப்போம். பெரிய புராணம் காட்டும் மக்கள் பெரிய பெருவழி முத்தி நெறிவழி எம்பெருமானை போற்றி புகழ்ந்து வாழ்வது வாழ்தலே வழிபாடாக, வழிபாடே வாழ்தலாக நாம் இருந்து வாழ்ந்து வளம் பெறுவோம். அது மட்டுமன்றி அப்பர் பெருமான் வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னும் தந்த தலைவனை சுல்த மாமலர் தூவி துதியாதே பார்த்த பிறவியேன் பாவியேன் நெடுங்காலமே. நெடுங்காலம் அப்படி இருந்துட்டேன் சாமி, இனி இருக்கக்கூடிய காலம் மட்டுமாவது உன்னை வாழ்த்தி வணங்கி வாழும் காலத்தை எமக்கு தருவாயே என்று கேட்டதுக்கிணங்க நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிரும் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் அந்த வண்ணமே எம்பெருமானை வாழ்த்தி வணங்கி வளம் பெறுவோம் என்று என்னுடைய வாழ்த்துறையில் நான் பதிவு செய்கின்றேன். அருகுருநாதருடைய திருவருளும் சைவ ஆதீனங்களுடைய சன்னிதானங்களுடைய அருளாசிகளும் என்றென்றும் நம் உடன் இருக்க எமது ஆத்மநாதராகிய உண்ணாமலையுடனவர் அண்ணாமலை ஈசன் திருவருள் நல்லாசிகள் என்றென்றும் நம் மீது பொழிந்து இருக்க, பொழிவு பெற்று விளங்க, வளமிக்க வாழ்வு பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். அது மட்டுமல்ல, தங்களது ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய திருத்தொண்டு சிறக்க வேண்டும், சைவ நெறி மேலோங்க வேண்டும், மேன்மைகள் சைவ நீதி என்று கூறிய தமிழ் ஆழம் மனதிலே பதிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு குருவருளும் திருவருளும் என்றென்றும் நம் உடனிருப்பதாக என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி அமைகிறேன். போற்றியோ நமசிவாய. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், விழா சிறக்க வேண்டும், மனம் சிறக்க வேண்டும், உலகமே செழிக்க வேண்டும், கொடிய நோய் தொற்றிலிருந்து நீங்கி நலம் பெற்று நல்ல உலகம் சிறக்க வேண்டும் என்று எனது வாழ்த்துறையினை நிறைவாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். போற்றியோ நமசிவாய. போற்றியோ நமசிவாய.